ஜேகேடி யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்குழலி. மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டது பாமோபிளான்டர் சொரியாசிஸும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஃபீட். அது எப்படி டிஃபர் ஆகும், என்ன மாதிரி வரும், அதை எப்படி தவிர்க்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட். ஏன்னா இது எதுக்காக நம்ம பாமோபிளான்டர் சொரியாசிஸா ஃபங்கஸான்னு கண்டுபிடிக்கணும்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன், சொரியாசிஸ் கொஞ்சம் ரேர். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வரும்னா இந்த காமன் டாய்லெட்ல செருப்பு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டா வரும் வாய்ப்பு இருக்கு. சேறு கலந்த தண்ணியில் மழை பெய்யுற இடத்துல செருப்பு போடாம நம்ம சேறு கலந்த தண்ணியில நடக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கழனிலாம் இருக்கு இல்லையா, அதாவது நிலம் இருக்கு இல்லையா, நிலத்துல அந்த நெல் இது பண்ணும்போது அந்த கழனியில அது நிறைய தண்ணியா இது பண்ணி அந்த இதோட இது பண்ணுவாங்க, நாத்து நடும்போதுன்னு சொல்லலாம் மெயினா. அந்த மாதிரி இது பண்ணும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு ரொம்ப காமன். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே காமனா இதாகும். அடுத்து எந்த நேரமும் ஷூ சாக்ஸ் வேர் பண்ணிட்டு எந்த நேரமும் ஃபுட் ரொம்பவே காற்று படாம ரொம்ப வேர்த்து அந்த மாதிரி இது பண்ற அவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீனியா பீடிஸ் என்ன மாதிரி பண்ணணும்னா மெயினா வெப் ஸ்பேஸ் சொல்லுவோம் இல்லையா, மோஸ்ட்லி பாதிக்கும். வெப் ஸ்பேஸ் அண்ட் அரௌண்ட் அந்த வெப் ஸ்பேஸ் இது பண்ணி கால் வெப் ஸ்பேஸ், கையில் கால் வெப் ஸ்பேஸ் இது பண்ணும். அதை சுத்திலும் அதே மாதிரி அது கீழேயும் வரும். ஆனா சொரியாசிஸ் கரெக்டா கிரேட்டர் டோக்கு கீழே பிளஸ் அந்த இன்ஸ்டெப் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி வரும். சொரியாசிஸ்க்கு ஒன்லி பாமோபிளான்டர் டைப் மட்டும் வரலாம். ஸ்கின்ல வேற எங்கேயுமே ப்ராப்ளம் வராம ஒன்லி பாம்லையும் பிளான்டர்ல மட்டும், கை கால் ரெண்டு இடத்துல மட்டுமே லீஷன்ஸ் வர மாதிரி இருக்கலாம். நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு அந்த லீஷன்ல இருந்து KOH ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, ஒரு ஸ்கிரேப்பிங் மட்டும் பண்ணி அதை 10% பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ல சொல்யூஷன்ல வச்சு பார்த்தா அந்த ஃபங்கல் மைசீலியா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட். ஒன்று ஈஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், இல்லைன்னா மைசீலியல் ஃபார்ம்ல ஃபங்கஸ் கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட். அது ரொம்ப கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட், இல்லைன்னா உட் லேம்ப் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். ரொம்ப ஒரு டவுட் இருந்ததுன்னா ஃபைனல் ரிசல்ட் பயாப்சி பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும். இதில் எதனால நம்ம வி ஹாவ் டு பி வெரி கிளியர்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பாமோபிளான்டர் தெர் வில் பி ரெக்கரன்ஸ். டீனியா பீடிஸ் அப்படி கிடையாது. ஒரு தடவை நம்ம கரெக்டாக ஒரு 4 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ் அதில் ஒரு இது நம்ம கேர் எடுக்கணுங்க. இப்போ சோலில் இருக்கிற அந்த டீனியா லீஷன் மே எக்ஸ்டெண்ட் இன்டு த நெயில் ஃபங்கஸாக போய் டீனியா அங்கேயுமே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஹாவ் டு ட்ரீட் இட் ஃபார் மந்த்ஸ் கணக்கில், சிலருக்குலாம் இயர்ஸ் கணக்கில் கூட இது பண்ணணும். ஆனால் அதை நம்ம டீனியா பீடிஸாக இருக்கும்போது அந்த பாதத்தில் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரமே நம்ம ட்ரீட் பண்ணால் ஒன்லி வீக்ஸ், 6 வீக்ஸ் இல்லைன்னா 8 வீக்ஸ் அந்த மாதிரி வீக்ஸ் கணக்கில் இது பண்ணாலே நல்லா சரியாயிடும். நைட்டு படுக்க போகும்போது வெது தண்ணியில் காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஆன்டி ஃபங்கல் கிரீம், அது மேபி ஃப்ளூகோனசோல் இருக்கலாம், ஹைட்ரோகோனசோல் இருக்கலாம், லூலிகோனசோல், இந்த மாதிரி ஒரு ஆயின்மெண்ட் தடவிட்டு படுக்கலாம். ரொம்ப எக்ஸ்டென்சிவ் லீஷனாக இருந்ததுன்னா சிஸ்டமிக் ஃப்ளூகோனசோல் டேப்லெட் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஓரலாம் 200 mg OD ஃபார் 14 days எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்தாலே நல்லா கிளியர் ஆகிடும். ஃபங்கஸ் நல்லா கிளியர் ஆகிடும். ஆனால் பாமோபிளான்டர் சொரியாசிஸும் கிளியர் ஆகும். ஆனால் அதோட ட்ரீட்மெண்ட் ஜெனட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ்ங்கிறதுனால தேர் வில் பி ரெக்கரன்ஸ், அதாவது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஃபங்கஸ் திரும்ப வர்றதுக்கு அன்லஸ் அதர்வைஸ் நம்ம அவங்க சொன்ன மாதிரி காமன் டாய்லெட்ல செப்பல் போடாம போறது, சேறு கலந்த தண்ணியில காலில் செருப்பு இல்லாம நடக்கிறது, அப்புறம் அந்த கழனியில நெல் வயல் நடுவ வயல்ல செருப்பு இல்லாம யூஸ்வலா என்னன்னா நடுற வயல்ல செருப்போட இறங்கவே மாட்டாங்க யாருமே. அவங்க எல்லாருமே செருப்பை கலட்டி வரப்புல செருப்பு வச்சுட்டு தான் இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உடனே என்ன பண்ணணும்னா வந்த உடனே நல்லா சுத்தமா காலை வெது தண்ணி வச்சு, அங்க உங்களுக்கு வயல்ல கிடைக்கலனாலும் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா வெது தண்ணி வச்சு காலை சுத்தமா கழுவிடணும். கழுவிட்டா இந்த மாதிரி வராம இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரிகாஷன் எடுத்தாங்கனாலே இவங்களுக்கு வராது. பட் இதில் ஒன்லி திங் நம்ம ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஏன் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா ட்ரீட்மெண்ட் பர்பஸ் அஸ் வெல் அஸ் இந்த நோயோட தன்மை ஃபங்கஸ் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும், கியூர் ஆகிடும். ஆனால் இது சொரியாசிஸ் திரும்ப வரும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ்ல ரொம்ப கேர் எடுத்து இது பண்ணணும். இது ஒரு ஆர்டினரி ஃபங்கல் மாலிசிசியா குரூப் தான். அதனால ரொம்ப ஈஸியா ட்ரீட் ஆகி நல்லாவே சரி பண்ணிடலாம். ஆனா அதையே நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு இது பண்ண தவறுனா நெயிலுக்கு வந்துடும். டோ நெயில் அதெல்லாம் பாதிக்கப்படும். நெயிலுக்கு ஒன்ஸ் போயிருச்சுன்னா இட் வில் டேக் வெரி ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட் அஸ் வெல் அஸ் இட் வில் டேக் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நெயில் பாலிஷ் மாதிரி அமரால்ஃபின் லைக்கர்னு இருக்கு, அது நெயில் பாலிஷ் மாதிரி இருக்கும், அது போடலாம். இல்லைன்னா சிஸ்டமிக் இட்ரோகோனசோல் எடுத்துக்கிடலாம், பிளஸ் டாபிக்கல் லூலிகோனசோல் அந்த மாதிரி போடலாம். பட் இட் ஹேஸ் டு பி ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார் மந்த்ஸ். சில நேரம் 6 months எடுக்க வேண்டியிருக்கும், சில நேரம் டிபெண்டிங் அப்பான் த லீஷனை பொறுத்து 8 months 12 monthsலாம் கூட எடுக்க வேண்டியதெல்லாம் வரும்.
ஸோ அந்த இதை பொறுத்து தான் நம்ம வந்து இது பண்ணோம். டீனியா பீடிஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், 6 to 8 வீக்ஸ் தான். ஆனால் அதே டீனியா பீடிஸ் வந்து வென் எக்ஸ்டெண்ட் இன்டு த நெயில் ஈஸியாக பரவிடுங்க. நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டே இது பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இதுலேருந்து கரெக்டாக அப்படியே அந்த நெயில் இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம அதனால் கரெக்டாக அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சரி பண்ணணும். இல்லைன்னா அது டீனியா அங்கமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி கிரானிக் கோர்ஸ் ஆகிடும். 1 year அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து டயக்னோசிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ப்ராம்ப்டாக டயக்னோஸ் பண்ணி டீனியானா ரொம்ப ஈஸியாக 6 வாரம் மேக்ஸிமம் 8 வாரம் கழிவு போட்டால் போதும். அதே இது வந்து சொரியாசிஸாக இருந்தால் நல்லா சரியாயிடுங்க. 3 வாரம் 2 வாரத்துலேயே கூட சிலருக்குலாம் நல்லா கிளியர் ஆகிடும். பட் அதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ரிலாப்சிங், திரும்ப வந்து வரும். அந்த ஒரு பாயிண்ட் தான் இட் ஹாஸ் டு பி டிஃபரன்ஷியேட். அண்ட் ட்ரீட்மெண்ட் பர்பஸ் வந்து வேற. இதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல், இதுக்கு வந்து கால்சிட்ரல் ஆயின்மெண்ட் வித் லிக்விட் பாரஃபின் சிட்ரசின் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். மெயினாக வந்து கால்சிட்ரல் ஆயின்மெண்ட் அனலாக் ஆஃப் விட்டமின் D3 அதுதான் வந்து மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பர்பஸ் வந்து வேரி ஆகிறதுனால நம்ம கரெக்டாக வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா வி கேன் கோ இன் ஃபார் KOH பண்ணுறீங்க. KOH மவுண்ட்டில் நம்ம வந்து ஈஸ்ட் இல்லைனா மைசீலியல் வந்து ஃபங்கஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியலன்னா யூ கேன் டூ அ பயாப்சி பண்ணியாச்சுன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். டிஷ்யூ டயக்னோசிஸ் பண்ணியாச்சுன்னா வெதர் இட் இஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆர் சொரியாசிஸ் நல்லாவே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் தட் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இட் இஸ் ஈஸி டு ட்ரீட் டீனியா பீடிஸ் ராதர் தேன் பாமோபிளான்டா சொரியாசிஸ். பாமோபிளான்டா சொரியாசிஸ் ட்ரீட் பண்ணிடலாம், பட் தேர் இஸ் சான்சஸ் ஃபார் ரெக்கரன்ஸ், ரிலாப்ஸ். அது வர்றது வந்து திரும்ப வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரெகுலராக டே டு டே லைஃப் எப்படி வந்து மற்ற இன்ஃபெக்ஷன் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து அவங்க அது வராமல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ப்ராப்பராக லைஃப்பை லீட் பண்ணாங்கன்னா தே கேன் லிவ் வித் அதே மாதிரி கொஞ்சம் கண்டிஷனோட வாழ கற்றுக்கிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் மாதிரி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.